குட் மார்னிங் டு ஆல். சிம்பிளிஃபை எவ்ரிதிங். ஒவ்வொரு வருஷமும் ஜேஇ மெயின்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை அப்ராக்சிமேட்லி 15 lakhs to 16 lakhs. இந்த 15 lakhs to 16 lakhs குழந்தைகள் எழுதுறாங்க. இந்த குழந்தைகள்ல இருந்து டாப் 2.5 lakhs ஸ்டூடெண்ட்ஸை மட்டுமே செலக்ட் பண்ணி ஜேஇ அட்வான்ஸ்டு எழுத வைக்காங்க. பட் தமிழ்நாட்டில் ஐஐடி இன்ஜினியரிங் காலேஜஸ் ஒன்லி ஒன். ஓவரால் இந்தியாவில் 23 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. இந்த 23 இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு இந்த 16 lakh ஸ்டூடெண்ட்ஸும் போட்டி போட்டு அதில் ஒரு 2.5 லட்சம் பேரை செலக்ட் பண்ணி வெறும் 18,000 சீட் மட்டும்தான் ஃபில் பண்ணுவாங்க. அதாவது 23 ஐஐடிஸில் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்டு அப்ராக்சிமேட்லி 18,000 ஒன்லி. அப்புறம் இந்த 2.5 லட்சம் பேரில் 18,000 பேர் சூஸ் பண்ணிட்டு ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஐயோ நம்ம ஜேஇ அட்வான்ஸ்டு வரைக்கும் வந்துட்டு நமக்கு ஐஐடியில் படிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஜேஇ அட்வான்ஸ்னுடைய மார்க்கு ஒன்லி ஐஐடிக்கு மட்டும் கிடையாது. ஐஐடிக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடிய ப்ரீமியம் காலேஜஸ் ஏகப்பட்டது இருக்கு. அதில் ஒன்று தான் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி. இந்தியாவிலேயே திருவனந்தபுரத்தில் கேரளாவில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரே ஒரு காலேஜ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஐஐஎஸ்டி. இதை பற்றின ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அது 2024 போட்டது. அதில் கோர்சஸ் மட்டும்தான் சொல்லியிருப்போம். இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டால் 2025 அந்த ஐஐஎஸ்டி அந்த இன்ஸ்டிடியூஷன்ல சேர்றதுக்கு அட்மிஷன் கிரைட்டீரியா ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2025 2025-26 அப்டேட்டோட இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் சொல்ல போகிறேன். அதே மாதிரியே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பிடெக் மட்டும் சொல்லாதீங்க, எம்டெக்கும் சேர்த்து சொல்லுங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க, என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு சொல்லுங்க, எலிஜிபிலிட்டியை சொல்லுங்க. ஆக்சுவலாக என்ன அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டேன்னா ஐஐஎஸ்டி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த காலேஜில் சேர்றதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, நெக்ஸ்ட்டு என்னென்ன கோர்சஸ் இருக்குது யூஜிலையும் பிஜிலையும், அட் த சேம் டைம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு, அதை விட ரொம்ப முக்கியமானது சீட் மேட்ரிக்ஸ் எத்தனை சீட்ஸு இருக்கு. சொல்ல போனோம்னா ஐஐஎஸ்டியில் பிடெக் அண்ட் எம்டெக் சேர்றதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் என்ன செய்ய போகிறேன் சொல்ல போகிறேன். எப்பவும் சொல்கிறதான், தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பிள்ளைங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு கிளியர் பண்ணிட்டு எனக்கு எந்த ஐஐடிஸ்லையும் கிடைக்கல அப்படிங்கிற இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே இந்த வீடியோவை என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம். அட் த சேம் டைம் இப்போ 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் ஐஐடி மட்டுமே எய்ம் அப்படின்னு வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. அதுக்கு ஈக்குவலண்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடிய ரெப்யூட்டட் காலேஜஸ் ஏகப்பட்டது இருக்கு. அதுல ஒன்று தான் ஐஐஎஸ்டி. எப்போ சொல்றதா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவ் ஐஐஎஸ்டி ஐஐடியில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிற மாதிரி இந்த காலேஜஸில் சேர்றதுக்குன்னு தனியாக ஐஐஎஸ்டி எந்தவித எக்ஸாமும் வைக்கிறது கிடையாது. ஜேஇ மெயின்ஸ் அண்டு அட்வான்ஸ்டு கிளியர் பண்ணவங்க தான் எலிஜிபிளே. அப்புறம் என்ன, ஜேஇ மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு கிளியர் பண்ணிட்டு ஐஐடியில் சேராத குழந்தைகள் இதுக்கு எலிஜிபிள். அதனால தான் முதலே சொல்கிறேன், ஐஐஎஸ்டி தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு +2ல் கட்டாயம் 75% என்ன செஞ்சுருந்துருக்கணும், வாங்கியிருந்துருக்கணும். எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் உள்ளவங்க 65% வாங்கியிருந்துருக்கணும். அது ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஜேஇ மெயின்ஸ் அண்டு அட்வான்ஸ்டு கிளியர் பண்ணியிருந்துருக்கணும். இதில் ரொம்ப முக்கியமானது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க ஜேஇ அட்வான்ஸில் அவங்க நீங்க ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க. அப்புறம் என்ன சார்
ஜேஇ மெயின்ஸு அட்வான்ஸ்டு கிளியர் பண்ணிட்டு நான் ஐஐஎஸ்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ஜேஇ அட்வான்ஸ்டு மார்க்கை வச்சு, மெயின்ஸ் மார்க்கை கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அட்வான்ஸ்டு மார்க்கை வச்சு உங்களுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் என்ன செய்வாங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்டினுடைய அடிப்படையில தான் என்னது வரும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த காலேஜில் சீட்டு கிடைக்கும். ஓகேவா? இது எலிஜிபிலிட்டி. நெக்ஸ்ட் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கு? பிடெக் யூஜி கோர்சஸை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் முதல்ல சொல்றேன். யூஜி கோர்சஸ் என்னென்னதெல்லாம் இருக்கு அப்படின்னா, ஆக்சுவலா இந்த இது யார் படிக்கணும்னு ஆசைப்படுவான்னு கேட்டீங்கன்னா, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைக்கூடிய பிள்ளைங்க, ஸ்பேஸ் ரிலேட்டடா படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய குழந்தைகளுக்கு தான் இந்த காலேஜில் படிக்கணும்னு ஆசையே வரும். ஓகேவா? ஏன்னா அதனாலதான் பேரே இருக்கு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அப்படின்னா பிடெக்ல யூஜியில என்னென்ன கோர்சஸ் இருக்கு? பிடெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், பிடெக் இசிஇ அதாவது எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இதுல ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸா எவியானிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அது வேற ஒண்ணும் கிடையாது. எவியானிக்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபிளைட்ல ஃப்ரண்ட் வியூல இருக்கக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்ஸ் பத்தி படிக்கிறதுக்கு தான் என்னதுன்னு கேட்டீங்கன்னா பிடெக் இசிஇ எவியானிக்ஸ். ஓகேவா? அதுக்கடுத்து பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு டேட்டா சயின்ஸ். ஓகேவா? இது எல்லாமே 4 இயர்ஸ் கோர்ஸா என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா இருக்கு. இதுலயே 5 இயர்ஸ் டூயல் கோர்ஸும் இருக்கு, பிடெக் அண்ட் எம்டெக். அப்படின்னா 5 இயர்ஸ் டூயல் கோர்சஸா இதுல எல்லாத்துலயுமே நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா பண்ணிக்கலாம். அப்படியா? நெக்ஸ்ட் இந்த காலேஜ்ல இதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். சரி சார், எலிஜிபிலிட்டி சொல்லிட்டீங்க, ஜேஇ மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு சொல்லிட்டீங்க, ரேங்க் லிஸ்ட் சொல்லிட்டீங்க, கோர்சஸ் சொல்லியாச்சு. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொதுவா எல்லா குழந்தைகளுக்கும் தேவைப்படாது. ஏன் சார், கொஞ்சம் வெல் அப்படின்னு இருக்கிறவங்க ஃபீஸ் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லமா, ஆனா இந்த மாதிரி ஃபீஸு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பெட்டராக இருக்கும். அவங்க தான் ஃபீஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தது, ஃபீஸ் எவ்வளவு சார், அதுதான் மெயின். பெர் செமஸ்டர் எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்லி 67,950, அதாவது 68,000 இருக்கும். கிராண்ட் டோட்டல் அதாவது ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ். ஏன்னா கேரளால இருக்கிறவங்க, திருவனந்தபுரத்துல இருக்கிறவங்க ஹாஸ்டல் ஃபீஸ் மெஸ் ஃபீஸ் கட்டாம அவங்க என்ன செய்வாங்கன்னா படிப்பாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் மெஸ் ஃபீஸோட சேர்த்து எவ்வளவு வரும்னு கேட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்லி 92,000 வரும் பெர் செமஸ்டர். அப்படின்னா ஒரு 4 இயர்ஸ் பெர் இயருக்கு வந்து 2 செமஸ்டர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 8 செமஸ்டருக்கு பெர் செமஸ்டர் வந்து 92,000 எக்ஸ்பென்சஸ் ஆகும் இந்த காலேஜில் படிக்கிறதா இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட் சீட் மேட்ரிக்ஸ். இந்த சீட் மேட்ரிக்ஸை நான் கேட்குற நேரம் தான் ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்தது. சார் என்ன சார், ஐஐடிஸ்ல கூட 18,000 சீட்ஸ் இருந்துச்சு, இங்க எத்தனை சீட்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூஜி கோர்சஸ் எல்லாத்துக்குமே ஒரு 75, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஈசி 75, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒன்லி 36 சீட்ஸ் மட்டும்தான் இருக்கு. 75 + 75 + 36, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 36 சீட் மட்டும்தான் இருக்கு. இந்த 5 இயர்ஸ் டூயல் கோர்ஸ் பண்றீங்கல்ல, அந்த இதுல எல்லாத்துக்கும் எத்தனைன்னு கேட்டீங்கன்னா 24 சீட். அப்ராக்சிமேட்டா ஒரு 200 to 250 சீட்ஸ் தான் அவைலபிளா இருக்கு இந்த காலேஜ். ஒரு 250 சீட்ஸ்க்கு இவ்வளவு காம்படிஷன் இருக்குமா? ஆமாப்பா, நீங்க ரேங்க் லிஸ்ட்ல ஐஐடியில நீங்க சேரணும்னு சொல்லிட்டு ஜேஇ அட்வான்ஸ்ல ஒரு மார்க் வச்சிருக்கீங்க, அதுல எனக்கு அந்த ரேங்க் லிஸ்ட்ல கிடைக்கலங்கிற நேரம் நான் அடுத்ததான் எதை வச்சிருப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐஐஎஸ்டியில தாராளமா நான் ஒரு ரேங்க் லிஸ்ட்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வைக்கேன். எனக்கு ரேங்க் லிஸ்ட்ல கிடைச்சிச்சுன்னா ஐஐடியில சேர முடியலன்னா நான் எதுல சேர்ந்துருவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐஐஎஸ்டியில தாராளமா என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா சேரலாம். ஸோ +2 முடிச்சுட்டு ஜேஇ மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு கிளியர் பண்ணிட்டு ஐஐடியில கிடைக்காதவங்க ஐஐஎஸ்டியில ரிஜிஸ்டர் பண்ணி ரேங்க் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்க. இந்த காலேஜில் கிடைச்சதுன்னா நீங்க ஐஐடியில படிச்சதுக்கு ஈக்குவல். ஓகேவா? இது நான் யூஜிக்கு சொன்ன மாதிரியே சிமிலர்லி பிஜிக்கு, அதாவது பிடெக் சொன்ன மாதிரியே எம்டெக். இந்த காலேஜே ஸ்பெஷல் எதுக்கு தான் கேட்டீங்கன்னா யூஜியை விட பிஜிக்கு தான். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? இல்லப்பா, யூஜிக்கு ஒன்லி 3 கோர்சஸ் தான் கொடுத்துருக்காங்க, எம்டெக் அதாவது பிஜிக்கு ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்கு.
அப்புறம் அதுக்கு எலிஜிபிலிட்டி எவ்வளவு, அதுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு, அதுல என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கு, அதுக்கும் சீட் மேட்ரிக்ஸ் எவ்வளவு. நெக்ஸ்ட் நவ் ஐஐஎஸ்டி திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய இந்த காலேஜ்ல நான் எம்டெக் படிக்கிறதா இருந்தா என்ன எலிஜிபிலிட்டி. ஆக்சுவலா நம்ம வந்து என்ன செஞ்சிருந்துருக்கணும்னு கேட்டீங்கன்னா, கட்டாயம் யூஜில பிடெக்ல ரிலவெண்ட் கோர்சஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணி வந்திருக்கணும். இங்க பிஜில என்னென்னலாம் இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்டா பிடெக்ல என்னென்னலாம் இருக்கும் அது நம்ம என்ன செஞ்சிருந்துருக்கணும், கிளியர் பண்ணி இருந்திருக்கணும். அது கிளியர் பண்ணது போக எலிஜிபிலிட்டி மெயினா IIST accepts like GATE exam, Graduate Aptitude Test in Engineering. GATE exam கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எக்ஸாமுடைய மார்க் பேஸில் என்ன இதில் அட்மிஷன் போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா எம்டெக்கு அட்மிஷன் போடுறாங்க. அப்படின்னா எலிஜிபிலிட்டி ஒன் அண்ட் ஒன்லி கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்துருக்கணும். ஓகேவா, அதில் நல்ல மார்க் வாங்கியிருந்துருக்கணும். அப்புறம் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது சார், எம்டெக்ல என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக ஒரு 5 டிபார்ட்மெண்ட் இருக்குது. என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், எவியானிக்ஸ்ங்கிறது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அதுதான். எர்த் ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ். 5 டிபார்ட்மெண்ட்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் சில கோர்சஸ் இருக்கு. எம்டெக்ல ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்ல தெர்மல் அண்ட் ப்ரொபல்ஷன், ஏரோடைனமிக், ஃப்ளைட் மெக்கானிக்ஸ், மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் டிசைன். இது ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்ல ஒரு 4 கோர்சஸ் இருக்கு. எவியானிக்ல RF அண்ட் மைக்ரோவேவ் இன்ஜினியரிங், டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங், VLSI அண்ட் மைக்ரோ சிஸ்டம்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் அண்ட் பவர் எலக்ட்ரானிக்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 5 கோர்சஸ் எவியானிக்ஸ்ல மட்டுமே இருக்கு. எர்த் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ்ல எம்எஸ்சியாவும் பண்ணலாம், எம்டெக்காவும் பண்ணலாம். எம்எஸ்சில அஸ்ட்ரானமி அண்ட் அஸ்ட்ரோபிசிக்ஸ், எம்டெக்ல எர்த் சிஸ்டம் சயின்ஸ் அண்ட் எம்டெக்ல ஜியோ இன்ஃபர்மேட்டிக். இந்த ஜியோ இன்ஃபர்மேட்டிக் வந்து ஐஐஎஸ்டியில மட்டும்தான் இருக்கு. நம்ம தமிழ்நாடுனுடைய டிஎன்இஏ அட்மிஷன்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த இன்ஜினியரிங் காலேஜஸ்லயே ஜியோ இன்ஃபர்மேட்டிக் கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி இந்தியாலேயே ஐஎஸ்டியில மட்டும்தான் இருக்கு. அதுக்கடுத்து என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இன்ஜினியரிங்ல மிஷின் லேர்னிங் அண்ட் கம்ப்யூட்டிங் இது படிக்கிறதுனால படிக்கலாம். பிசிக்ஸ்ல ஆப்டிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் குவாண்டம் டெக்னாலஜி படிக்கிறதா இருந்துச்சுனாலும் எம்டெக்கு ஐஐஎஸ்டியில தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஆனால் இது எல்லாத்துக்குமே நீங்க கட்டாயம் கேட் எக்ஸாம் என்ன செஞ்சிருந்துருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளியர் பண்ணியிருந்திருக்கணும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலாக ஒன் டைம் ஃபீஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் 10,000 வாங்குறாங்க. நெக்ஸ்ட் பெர் செமஸ்டர் 40,000 எக்ஸ்பென்சஸ் இருக்கு. பெர் செமஸ்டர் 40,000 ஹாஸ்டல் ஃபீஸ் மெஸ் ஃபீஸ் எல்லாம் சேர்ந்து பெர் செமஸ்டருக்கு எவ்வளவு சார் வரும், அப்ராக்சிமேட்லி எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்டா கிராண்ட் டோட்டலா எவ்வளவு வருதுன்னா ஒரு 74,000 பெர் செமஸ்டர் என்ன செய்ய வேண்டியதுன்னா நீங்க பே பண்ண வேண்டியிருக்கும். சீட் மேட்ரிக்ஸ் சொல்றதா இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரொம்ப கம்மி தான். அன்ரிசர்வ்டு, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ் அதாவது எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இந்த கேட்டகரியில ஒரு ஈச் குரூப் ஒவ்வொரு குரூப்புக்குமே ஒரு 12 சீட்ல இருந்து 15 சீட்ஸ் வரைக்கும் இருக்கு. அப்ராக்சிமேட்டா பார்க்கற நேரம் ஓவரால் எல்லா கோர்சஸ்க்கும் ஒரு 250 சீட் வரைக்கும் ஐஐஎஸ்டியில எம்டெக்கு நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா அட்மிஷன் போடலாம். ஐ திங்க் நான் வந்து இப்போ நான் எப்பவுமே சொல்றதுதான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு யூடியூப்ல ஒரு கோர்ஸ் பத்தின ஒரு டீடைல்ஸ் சொல்ற நேரம் அவங்க அந்த அஃபிஷியல் வெப்சைட்ல பார்த்து இருக்கக்கூடிய ஒரு 25% இருக்கக்கூடிய டீடைல்ஸ் தான் என்ன செய்ய முடியும்னு கேட்டீங்கன்னா 25 to 50% டீடைல்ஸ் தான் ஷேர் பண்ண முடியும். ஆனா நான் அந்த கோர்ஸ்ல படிக்கணும், நான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷன் இருக்கக்கூடிய குழந்தைகள் இத ஒரு சின்ன ஒரு அது என்ன சொல்லுவாங்க ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி தான், ஒரு சின்ன ஒரு தூண்டுகோலா தான் நாங்க இருக்க முடியுமோ ஒழிய அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் யார் சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க சர்ச் பண்ணி பார்க்கணும். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டில் தான் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா இருக்கும். இன்னும் நீங்க நிறைய என்ன செஞ்சு பார்க்கணும், சர்ச் பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க, கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ வெரி மச்.